ஹாய் வாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்குங்க. அதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்குங்க. கடலப்பருப்பு நல்லா இதுவாகினோடனே ப்ரௌன் கலரில் வந்த பிறகு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குங்க. 4 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. 4 பல் பூண்டு போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கிட்ட பிறகு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோடனே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை இருக்குங்களா, அதை போட்டுக்குங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டதுனால. அதுக்கப்புறமா நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க, அதை ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குங்க, அது கடுகு போட்டுக்குங்க, ஒரு வத்தல் போட்டுக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பு அதில் கொட்டிக்குங்க. கொட்டிட்டு தோசைக்கு இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை இட்லிக்கு எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.